ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாரம் சாட்டர்டே 7/2/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 7/2/2026 ஈவினிங் 6 ஓப்பன் ஆகுது. 11/2/2026 நைட்டு 12 டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்ல கேட்போம். டோட்டலா உங்களுக்கு 200 கொஸ்டின் கேட்டிருப்போம். 1.5 மணி நேரம் டைம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஸோ இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியா இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச என்டிபிசி, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் டில 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கேக்குறாங்க. என்டிபிசில 40 இருக்கு அப்படின்னா அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரைக்கும் கேக்குறாங்க. இதே நீங்க பேங்க் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அங்க கரண்ட் அஃபேர் தான் ஜெனரல் அவேர்னஸே. கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ்ல இருந்து மட்டும் தான் பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா படிச்சுக்கணும். இப்ப வந்திருக்க குரூப் டிக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலைல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மே ஆர் ஜூன்ல என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்க ஜனவரி 2026ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை வந்து நல்லா படிச்சுக்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இது வரைக்கும் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பயனுள்ள வகையில இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாரம் கரண்ட் அஃபேருக்கான மெகா லைவ் டெஸ்டும் கண்டக்ட் பண்றோம். சோ இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க உங்களோட மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல அட்டன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கு டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பிசி ஆர் லேப்டாப்ல அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில இருந்து கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2026ல என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்தும் 2026ல என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வருங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குரூப் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். சோ நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை 6/2/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி என்டிபிசிக்கான அடுத்த செலக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ற பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து 14 to 2026 நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இருக்கும். பேட்ச் வந்து உங்களுக்கு 6 to 2026 வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7 to 2026ல டெஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த ஒரே நாள்ல எல்லாமே படிச்சு முடிக்க முடியாது. சோ அந்த வாரத்துக்கான டெஸ்ட் உங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா 14 to 2026ல ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன் மேடம், ஆனா எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலக்ஷன் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். சோ ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். சோ இந்த பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு 14 to 2026ல இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியும் நான் அப்ளை பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்டிபிசி அப்ளை பண்ணுவாங்க, குரூப் டி அப்ளை பண்றாங்க, ரயில்வே படிக்கிற ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சியும் படிக்கிறாங்க. அதனாலதான் நாம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா பேட்சுமே ஒரே கோர்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தனித்தனி பேட்சஸா கொடுத்திருப்போம். பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ்னு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதுல கொடுத்துருவோம். ஓகே, இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. நம்ம வந்து நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்னு நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல தான் நம்ம குரூப் டிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரையும் என்னால ரெஃபர் பண்ண முடியாது, ஒரே இடத்துல எனக்கு எல்லா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் வேணும், அந்த கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் அஃபேருக்கான
டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆன்லைன்ல இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் பிளஸ் டெஸ்டோட ஃபீஸ் வந்து 799. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், நான் சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 500 டெஸ்ட் கிட்ட இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ள இதுல வந்து 1000 டெஸ்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். இதோட ஃபீஸ் வந்து 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் இல்லைன்னா 15 நாள்ல நாம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல கண்டிப்பா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருப்போம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து வீக்கா இருக்கேன், அதுக்கான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம், 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் மேக்ஸும் ரீசனிங்கும் நல்லா படிச்சிட்டேன், சயின்ஸ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் தான் நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் 699. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இந்த ஆஃபர் வந்து 5/2/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ வெள்ளிக்கிழமையில இருந்து குரூப் டிக்கான அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, சோ நாளை கழிச்சு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேருக்கான மெகா லைவ் டெஸ்ட். உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரே இதுல தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்க லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து நீங்க தமிழ்ல வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, சோ டோட்டலா உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்து கொடுத்திருப்போம். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்த்ல மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் லைனர் அதாவது கொஸ்டின்ஸா வந்து நம்ம டீம் வந்து ஒரு 800 கொஸ்டினா மேக் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதுல உங்களுக்கு இந்த 200 கொஸ்டின் வந்து இந்த வாரம் லைவ் டெஸ்டா கொடுக்குறோம். அடுத்த வாரம் லைவ் டெஸ்ட்ல அடுத்த 200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்டா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ கரெக்டா ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? சோ ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ கரெக்டா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரை கடைசி நேரத்துல உட்காந்து ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு உட்காந்து நீங்க வந்து படிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி படிக்கிறத வார கடைசியில வந்து ரிவைஸ் பண்ணணும். வார கடைசியில படிச்ச எல்லாத்தையும் மொத்தமா என்ன பண்ணணும், ஒவ்வொரு 4 வாரத்தையும் சேர்த்து மாச கடைசியில உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த மந்தே அந்த மாசத்துக்கான கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், தரவா படிச்சிடலாம். நீங்க கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சு மேக்ஸ் ரீசனிங்கும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். ஸோ கரண்ட் அஃபேரை ஒதுக்கி வைக்காதீங்க. கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேரும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சுட்டு அதுக்கும் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெள்ளிக்கிழமை குரூப் டிக்கான பேட்ச் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு, குரூப் டிக்கு அப்ளை பண்ணும்போது எதுவும் டவுட் வருது, இல்ல குரூப் டி எக்ஸாம்னா என்னன்னு எனக்கு A to Z இன்ஃபர்மேஷன் தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். யூடியூப்ல குரூப் டிக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். குரூப் டி எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு போஸ்டையுமே உங்களுக்கு ட்ராக் மெயின்டனர், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசின்னு ஒவ்வொரு போஸ்டையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. ஒரு குரூப் டியா உள்ள போனதுக்கு அப்புறம் வேலை எப்படி இருக்கும், அந்த குரூப் டில இருந்தே அடுத்த லெவலுக்கு போறதுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் எழுதலாம், எக்ஸாம் எழுதலனா ப்ரமோஷன் எப்படி இருக்கும், எந்த போஸ்ட் வந்து கேர்ள்ஸுக்கு சூட்டபிளா இருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.